Very good morning, students. So we are going to start a new topic in this class, that is a classification of the plants, because classification of the plant is very essential in the field of biology. For example, இங்கே வந்து ஒரு சின்ன பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. அந்த பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா வாட் they are explain, if you are going to a library to search your book, for example a detective புக்கை வந்து நீங்கள் வந்து எடுக்கிறதுக்காக ஒரு லைப்ரரி போகிறீங்க. இஃப் த லைப்ரரி இஸ் ஹாவ் குரூப் ஆஃப் புக்ஸ் இன் ஏ சேம் பிளேஸ், இஸ் இட் வெரி இம்பாசிபிள் டு கலெக்ட் யுவர் புக் இல்லையா? ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா த கிளாசிஃபிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இஃப் த பர்டிகுலர் லைப்ரரி இஸ் ப்ரொவைட் a separate rack for separate book, it is easy to collect the books from the library. That's in that way the classification of the plant also very important part in the field of biology. சரியா? So what is the definition of the classification அப்படின்னு பார்க்கும்போது, the scientific cataloging and retrieving the information about the tremendous diversity of the flora is called as the classification. அதுதான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, classification அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் நீட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஒரு கிளாசிஃபிகேஷனால் வந்து என்னென்ன யூஸ்ஃபுல் இருக்குது, வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் நீட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். சரியா? நம்பர் 1, பை ஸ்டடியிங் த கிளாசிஃபிகேஷன் we can understand about the organisms. We can easily classify the organisms and also which can use it for the practical value. That is the first important need of classification. Number 2, by studying the classification we can understand the phylogenetic relationship. I already told you about the phylogenetic relationship, isn't it? Phylogenetic relationship is explain the history of the particular animals, history of the particular plant. That is only called as the phylogenetic relationship. சரியா? And the third important need, it is useful for the students, those who are doing the research on the field of taxonomy. டாக்ஸானமி ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த கிளாசிஃபிகேஷன் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. சரியா? ஸோ தீஸ் ஆர் ஆல் த இம்பார்ட்டன்ட் நீட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். சரியா? இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். தேர் ஆர் 3 different types of classifications are there: artificial classification, natural classification and phylogenetic classification. First we are going to discuss about the artificial system of classification. The artificial system of classification was given by the scientist called the Carolus Linnaeus. This artificial system of classification is otherwise called as the sexual system of classification. Why it is called sexual system of classification அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து அவர் எதை வச்சு கிளாஸிஃபை பண்ணியிருக்காருன்னா, he classify the plant based on the length, distribution, number and union of what? Stamen. ஸ்டேமன் வந்து எப்படி இருக்குது, எத்தனை நம்பரில் இருக்குது, அதோட லென்த் எப்படி இருக்குது, இதை பேஸ் பண்ணி அவர் என்ன பண்ணார், பிளான்ஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணார். அதனால தான் இந்த பர்டிகுலர் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷனுக்கு இன்னொரு பேர் என்னது, செக்ஷுவல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். சரியா? இவர் வந்து இவருடைய கிளாஸிஃபிகேஷனில் வந்து கிட்டத்தட்ட 7300 ஆஃப் ஸ்பீஷீஸை வந்து அவர் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. அந்த 7300 ஸ்பீஷீஸை வந்து 24 கிளாஸஸாக வந்து என்ன பண்ணியிருக்காரு, பிரிச்சிருக்காரு. 24 கிளாஸஸ். சரியா? ஸோ இவருடைய கிளாஸிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 100 இயர்ஸாக வந்து நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அவர் இறந்த பிறகு கூட பார்த்தீங்கன்னா 100 இயர்ஸாக வந்து அதை ஃபாலோ பண்ணாங்க. பட் மெனி நம்பர் ஆஃப் சயின்டிஸ்ட் ஆர் நாட் அக்செப்டட் இஸ் கிளாஸிஃபிகேஷன். அவருடைய கிளாஸிஃபிகேஷனில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. என்னென்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு
அவர் பண்ண எரர் என்னன்னு பாருங்கள். ஜிஞ்சிபெரேசியா ஆஃப் மோனோகாட்டிலிடன் அண்ட் அனகாடேசியா ஆஃப் டைகாட்டிலிடன், இது ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் பிளான்ட்ஸ். உங்களுக்கே தெரியும், மோனோகாட்டிலிடன் வேறு, டைகாட்டிலிடன் வேறு இல்லையா. ஆனால் இவர் என்ன செஞ்சார்னா, மோனோகாட்டிலிடனையும் டைகாட்டிலிடனையும் வந்து என்ன பண்ணார், ஒன்றா சேர்த்து போட்டு மொனாண்ட்ரியா அப்படின்னு பேர் வச்சார். எஸ்பெஷலி இந்த ஜிஞ்சிபெரேசியாவும் அனகாடேசியாவும் ஒன்றா சேர்த்து அதை வந்து என்னென்னு பேர் வச்சார், மொனாண்ட்ரியான்னு பேர். ஏன் மொனாண்ட்ரியான்னு பேர் வச்சார்னா, அந்த ரெண்டு குரூப் ஆஃப் பிளான்ட்ஸுக்கும் வந்து எத்தனை ஸ்டேமன் வந்தது, சிங்கிள் ஸ்டேமன் இருந்தது. ஏன்னா இவருடைய கிளாசிஃபிகேஷன் ஃபுல்லாக எதை பேஸ் பண்ணி, ஸ்டேமன்ஸை பேஸ் பண்ணி தான் இல்லையா. ஸோ இந்த ரெண்டு குரூப் ஆஃப் பிளான்ட்ஸுக்கும் சிங்கிள் ஸ்டேமன் இருந்தனால அவர் என்னென்னு பேர் வச்சிட்டாரு, மொனாண்ட்ரியான்னு பேர் வச்சிட்டாரு. அது வந்து ஒரு பெரிய மிஸ்டேக், அப்படி பண்ணியிருக்கக்கூடாது அவர் இல்லையா. சரி, அடுத்தது இன்னொரு ரெண்டு குரூப் ஆஃப் பிளான்ட், ப்ரூனஸ் அதுக்கப்புறம் கேக்டஸ். இது ரெண்டுமே வந்து வேறு வேறு குரூப் ஆஃப் பிளான்ட். ஆனால் இந்த ரெண்டு பிளான்ட்டையும் ஒன்றா சேர்த்து என்ன பண்ணிட்டாரு, போட்டுட்டாரு. ஏன்னா இந்த ரெண்டு பிளான்ட்டுக்குமே என்ன இருந்தது, சேம் நம்பர் ஆஃப் ஸ்டேமன்ஸ் இருந்ததுனால ரெண்டுமே ஒரே பிளான்ட்டுன்னு நினச்சிட்டு என்ன பண்ணிட்டாரு, அது ரெண்டுத்தையும் வந்து ஒரே குரூப்பில் வந்து தூக்கி போட்டுட்டாரு. இதுவும் வந்து என்னது, one of the error of his classification. That's why this artificial system of classification is not accepted by many number of scientists. அதே மாதிரி இதில் இன்னொரு பிரச்சனை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாசிஃபிகேஷனில் இந்த ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இஸ் நாட் கிவ் எனி இம்பார்ட்டன்ஸ் டு த ஃபைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப். ஃபைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து இவர் இம்பார்ட்டன்ஸ் என்ன பண்ணல, கொடுக்கவே இல்லை. So that is also one of the failure of the artificial system of classification. சரியா. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து the second type of classification, that is a natural system of classification. இந்த நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the name of the person is called the Antoine Laurent de Jussieu. இவர் தான். ஆனால் அதில் அந்த பிளான்ஸ் எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக வந்து கிளாஸிஃபை பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு சயின்டிஸ்ட், ஜார்ஜ் பெந்தம் அண்டு ஜேடி ஹூக்கர். இவங்க தான் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த கிளாசிஃபிகேஷனை வந்து கொண்டு வராங்க. தட்ஸ் வை தி சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இஸ் கால் தி பெந்தம் அண்ட் ஹூக்கர் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். சரியா. இது வந்து ஒரு பெரிய கிளாசிஃபிகேஷன். இதை வந்து நிறைய கிளாஸஸாக வந்து பிரிச்சுருப்பாங்க. இங்கே உங்களுக்கு ஃப்ளோ சார்ட் உங்களுக்கு அழகாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அந்த ஃப்ளோ சார்ட்டை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இவங்க வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா, இந்த சீடட் பிளான்ட்ஸை வந்து 3 கிளாஸஸாக வந்து பிரிக்கிறாங்க. நம்ம அது ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து டைகாட்டிலிடனே, செகண்ட் வந்து ஜிம்னோஸ்பெர்மு, தேர்டு வந்து மோனோகாட்டிலிடனே. சரியா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து டைகாட்டிலிடனே பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த கிளாஸ், ஃபஸ்ட்டு கிளாஸ் இருக்குது இல்லையா, அது வந்து 3 சப் கிளாஸாக வந்து பிரியுது. சப் கிளாஸ் 1 பாலிபெட்டலே, கேமோபெட்டலே அண்டு மோனோக்ளைமடியே. சரி, நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். சரியா. ஃபஸ்ட்டு வந்து இந்த சீடட் பிளான்ட் வந்து 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு டைகாட்டிலிடன்னா என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ அதை தான் வந்து இங்கே ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. டைகாட்டிலிடனே கிளாஸ் 1 டைகாட்டிலிடனே. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் டைகாட்டிலிடனே என்ன அர்த்தம், the plants which contain the 2 cotyledons in the seed. That's why they are called as the dicotyledonnae. As I told you, the dicotyledonnae which is subdivided into 3 subclasses, polypetalae, gamopetalae and monoclymatidae. அது என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். சரியா. ஃபஸ்ட்டு வந்து இந்த பாலிபெட்டலே, உங்களுக்கு முன்னமே வந்து ரீப்ரொடக்டிவ் மார்ஃபாலஜி நடத்தும்போது உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன் இல்லையா. பாலிபெட்டல்னா என்னது, த பிளான்ட்ஸ் வித் ஃப்ரீ பெட்டல்ஸ், தட் இஸ் ஓன்லி கால்ட் அஸ் தி பாலிபெட்டலே. திஸ் பாலிபெட்டலே விச் இஸ் ஃபர்தர் டிவைடட் இன்டு 3 சீரீஸ். நீங்கள் இந்த டேபிள் வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. டேபிள் படிச்சிங்கனாவே ஈஸியாக இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். சரியா. அந்த 3 சீரீஸ் வந்து எதை பேஸ் பண்ணி பிரித்தாங்கன்னா, தாலமஸை பேஸ் பண்ணி. உங்களுக்கு தெரியும் தாலமஸ்னால் என்னது, இப்போ ஒரு ஃப்ளவர் இப்படி இருக்குன்னா அந்த ஃப்ளவரை வந்து பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த கப் லைக் ஷேக், அப்போ இதுலேருந்து தான் வந்து அந்த ஃப்ளவர் வரும் இல்லையா. ரோஸ் பிளான்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். அப்போ இந்த பர்டிகுலர் பார்ட்டை தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா தாலமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா. அப்போது அந்த தாலமஸ் உடைய அந்த ஷேப்பை பேஸ் பண்ணி நான் சொன்னேன்ல,
இப்போ வந்து பாருங்கள், இது ஒரு ஃப்ளவருடைய பெடிசல்னால் இந்த தேலமஸ் வந்து இப்படி கப் ஷேப்பில் இருக்கும். இப்படி கப் ஷேப்பில் இருந்தால் அந்த தேலமஸ் பேர் வந்து, அந்த சீரீஸ் பேர் வந்து கேலிசிஃப்ளோரே. சரியா? ஒருவேளை அந்த தேலமஸ் வந்து இப்படி டிஸ்க் ஷேப்பில் இப்படி விரிஞ்சு இருந்ததுன்னா, டிஸ்க் ஷேப்பில் இருந்தால் தட் இஸ் கால் தி டிசிஃப்ளோரே. சரியா? இஃப் த பர்டிகுலர் தேலமஸ் விச் இஸ் கண்டெயின் கோன் லைக் ஸ்ட்ரக்சர் இப்படி இருந்ததுன்னா, இப்படி கோன் மாதிரி இருந்ததுன்னா தட் பர்டிகுலர் சீரீஸ் இஸ் கால் தி தேலமிஃப்ளோரே. ஸோ இந்த 3 சீரீஸ் வந்து அவங்க எப்படி பிரித்தாங்கன்னா, பேஸ்ட் ஆன் த என்னது ஸ்ட்ரக்சர் ஆஃப் த தேலமஸ். அந்த தேலமஸுடைய அந்த ஷேப்பை வச்சு தான் வந்து இந்த 3 சீரீஸை வந்து என்ன பண்ணுறாங்க, பிரிக்கிறாங்க. ஸோ அதான் வந்து சீரீஸ் 1, சீரீஸ் 2 அண்டு சீரீஸ் 3. சரியா? ஸோ இதுதான் வந்து டைகாட்டிலிடனே. அடுத்து சப்கிளாஸ் 2 தட் இஸ் கால் தி கேமோபெட்டலே. இப்போ நம்ம பார்த்தது வந்து சப்கிளாஸ் 1 தான். அதுதான் வந்து 3 சீரீஸாக பிரிஞ்சுது இல்லையா? நீங்கள் வந்து சைட் பை சைட் டேபிளையும் பார்த்துக்குங்க படிக்கும்போது. இந்த சப்கிளாஸ் 2 கேமோபெட்டலே அது வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, கேமோபெட்டல்னாலும் டெஃபினேஷன் தெரியும் இல்லையா? த பிளான்ட் வித் த யுனைடெட் பெட்டல்ஸ் தட் பிளான்ட்ஸ் ஒன்லி கம்ஸ் அண்டர் தி கேமோபெட்டலே இல்லையா? இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 3 சீரீஸாக வந்து பிரியுது. பாலிபெட்டலே 3 சீரீஸாக பிரிஞ்சுதுல, அதே மாதிரி கேமோபெட்டலே ஆல்சோ டிவைடட் இன்டு 3 சீரீஸ் விச் இஸ் இன்க்ளூடிங் இன்ஃபரே, எட்டிரோமிரே அண்டு பைகார்பெல்லட்டே. சரியா? இதில் வந்து இந்த 3 சீரீஸை எதை பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்கன்னா, அந்த நேச்சர் ஆஃப் ஓவரியை வச்சு பிரிக்கிறாங்க. நம்ம வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் ஓவரி பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ இஃப் த பிளான்ட் ஆர் த ஃப்ளவர் வித் இன்ஃபீரியர் ஓவரி இருந்தால் அந்த சீரீஸ் பேர் வந்து இன்ஃபரே. இன்ஃபீரியர் ஓவரி உங்களுக்கு தெரியும் இல்லையா? கைனீஷியம் போட்டு இப்படி இருந்ததுன்னா, மேலே கோடு போட்டாங்கன்னா என்ன அர்த்தம், ஓவரி வந்து கீழே இருக்குது. அப்போ வந்து அந்த ஓவரி கீழே இருந்ததுன்னா தட் இஸ் கால் தி இன்ஃபீரியர். இந்த பர்டிகுலர் சீரீஸ் வந்து என்னென்னு சொல்கிறாங்க, இன்ஃபரே அப்படின்னு சொல்கிறாங்க. எட்டிரோமீரே அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, த ஃப்ளவர் வித் சுப்பீரியர் ஓவரி. சுப்பீரியர் ஓவரின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஜி போட்டு என்ன பண்ணுவீங்க, கீழே வந்து கோடு போடுவீங்க. அப்படி போட்டால் அது என்ன ஓவரி, சுப்பீரியர் ஓவரி. ஸோ இது வந்து சீரீஸ் 2. சீரீஸ் 3 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைகார்பெல்லட்டே. ஏன் வந்து இதை பைகார்பெல்லட்டேன்றாங்கன்னா, த ஃப்ளவர் வித்து சுப்பீரியர் ஓவரி பட்டு 2 கார்பல்ஸ். அந்த கைனீசியத்துக்குள்ளே வந்து 2 கார்பல்ஸ் இருந்ததுன்னா தட் பர்டிகுலர் சீரீஸ் ஓன்லி கால்ட் அஸ் தி பைகார்பெல்லட்டே. சரியா? ஸோ இதுதான் வந்து சப்கிளாஸ் 2 அண்ட் ஃபைனலி சப்கிளாஸ் 3. இது இங்கே இருக்குது இல்லையா? சப்கிளாஸ் 3 இங்கே பார்த்தோம்ல, அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மோனோக்ளைமடியே. த சப்கிளாஸ் 3 இஸ் கால்ட் அஸ் தி மோனோக்ளைமடியே. ஏன் மோனோக்ளைமடியே? இதில் எப்படி மோனோக்ளைமடியா எப்படி டிஃபைன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, த பிளான்ட்ஸ் வித் ஃப்ளவர்ஸ் வித் கண்டெயின் undifferentiated calyx and corolla. Do you know the term of that undifferentiated calyx and corolla? பெரியாந்த் இல்லையா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ எந்தெந்த பிளான்ட்ஸுடைய ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து பெரியாந்து இருக்கோ அந்த பிளான்ட்ஸ்லாம் வந்து என்ன பண்ணாங்க, இந்த சப்கிளாஸ் 3ல் வந்து கொண்டு வந்து போட்டாங்க. என்ன கேட்டகரியில்? மோனோக்ளைமடியே அப்படின்னு போட்டாங்க. இதுதான் வந்து 3 சப் கிளாஸஸ் ஆஃப் த டைகாட்டிலிடனே. இப்போ நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 2 ஜிம்னோஸ்பெர்மே. உங்களுக்கு தெரியும் ஜிம்னோஸ்பெர்மேனாவே என்ன அர்த்தம், த பிளான்ட் தட் கண்டெயின் நேக்கட் சீட். அதாவது ஓவரி வந்து இருக்காது, ஓவியல் மட்டும் தான் என்ன பண்ணியிருக்கோம், ப்ரெசண்ட்டாக இருக்கும். தட் பர்டிகுலர் பிளான்ட்ஸை தான் என்னென்னு சொல்லுவாங்க, ஜிம்னோஸ்பெர்மே அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து 3 ஃபேமிலிஸாக வந்து பிரிச்சுருக்காங்க, நிட்டேசியே, கோனிஃபெரே அண்டு சைக்காடேசியே அப்படின்ட்டு. ஃபைனலாக கிளாஸ் 3 which is called as the monocotyledone. You know very well the definition of monocotyledone. Monocotyledone means what? The plant with contain only one cotyledon. That particular plants only called as the monocotyledone. So these are all about the 3 important classes of the Bentham and Hooker system of classification. இவருடைய கிளாசிஃபிகேஷனில் இந்த 2 பேருடைய கிளாசிஃபிகேஷனில் நிறைய மெரிட்ஸ் இருந்தது. டிமெரிட்ஸ் வந்து ஒன்றே தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன் திஸ் டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் தே ஆர் நாட் கிவ் எனி இம்பார்ட்டன்ஸ் டு த ஃபைலோஜெனட்டிக் ரிலேஷன். இந்த பிளான்ட்லேருந்து இந்த பிளான்ட் வந்தது அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷன் வந்து அவர் சொல்லவே இல்லை.
ஆனாலும் இதில் வந்து நிறையா மெரிட்ஸ் இருக்குது. 2 மெரிட்ஸ் வந்து மெயினாக இதில் சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த பிளான்ட் இஸ் குவைட் அக்யூரேட் அண்ட் ரிலையபிள். ரொம்ப வந்து ஈஸியாகவும் கரெக்டாகவும் இருந்தது அவங்க டிஸ்கிரைப் பண்ண அந்த பிளான்ட்டு. அதே மாதிரி இந்த பர்டிகுலர் கிளாசிஃபிகேஷனை தான், அதாவது இந்த பெந்தமன் ஹூக்கர் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷனை தான் நிறையா ஹெர்பேரியாவில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நம்ம வந்து போன கிளாஸில் ஹெர்பேரியம் பற்றி பார்த்தோம் இல்லையா, டிஃப்ரெண்ட்டு நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஹெர்பேரியம். அந்த ஹெர்பேரியத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய கிளாசிஃபிகேஷனை தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பெந்தமன் ஹூக்கர் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷனை தான் என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வாட் இஸ் அ லா? ஒரே ஒரு டிமெரிட் என்னன்னு பார்த்தோம், ஃபைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து அவங்க என்ன பண்ணல, இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கல. ஸோ அதனால் வந்து இது வந்து ஒரு டிமெரிட்டாகவே சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற சிஸ்டம் வந்து ஃபைலோஜெனட்டிக் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஃப்ரம் த வேர்ட் இட் செல்ஃப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இந்த சிஸ்டம் தான் வந்து எதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, ஃபைலோஜெனட்டிக் சிஸ்டத்தை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த சிஸ்டம் வந்து இந்த பர்டிகுலர் கிளாசிஃபிகேஷன் உருவாகிறதுக்கு காரணமே யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சார்லஸ் டார்வின் தான். அவர் வந்து இந்த சிஸ்டத்தை உருவாக்கலை. அவருடைய அந்த கான்செப்ட்லாம் வந்து ஒரு ஸ்டிமுலன்ஸாக இருந்தது இந்த சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் உருவாகிறதுக்கு. இந்த சார்லஸ் டார்வினுடைய அந்த கண்டுபிடிப்புகள் வந்து ஒரு காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போ இது யார் சார் வந்து கண்டுபிடிச்சா இந்த கிளாசிஃபிகேஷனை அப்படின்னு பார்க்கும்போது அடால்ஃப் யங்லர் அண்ட் காரல் ஏ பிராண்டல், இவங்க தான் வந்து இந்த ஃபைலோஜெனட்டிக் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷனை வந்து என்ன பண்ணுறாங்க, கொண்டு வராங்க. சரியா? இந்த பர்டிகுலர் கிளாசிஃபிகேஷனில் பிளான்ட்ஸை வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னா 13 டிவிஷன்ஸாக வந்து பிரிச்சுருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு 11 டிவிஷன்ஸ் வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா தேலோஃபைட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதில் 13th டிவிஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ரியோஃபைட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் 12th டிவிஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ரியோஃபைட்டா ஆசிஃபோகாமா அப்படின்றது. போலன் டியூப் இல்லாமல் இருக்கும் அந்த பிளான்ட்ஸில், அதுதான் வந்து ஆசைஃபோகாமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இப்படி தான் வந்து இந்த கிளாசிஃபிகேஷன் வந்து பிரிக்கிறாங்க. இதே ஃபைலோஜெனட்டிக் கிளாசிஃபிகேஷனில் வந்து இவங்க 2 பேர் இருக்காங்க ஆல்ரெடி. இவங்க 2 பேர் தான் மெயினான காரணம். நான் ரவுண்ட் போட்டு காட்டல. இவங்கள தவிர ஒருத்தரும் வந்து இந்த ஃபைலோஜெனட்டிக் கிளாசிஃபிகேஷனில் வந்து ஒரு சில பிளான்ஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணார். அவருடைய பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அர்த்தர் கான்சிக்வன்ஸ். அதனால் அவருடைய சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷனும் வந்து பார்த்திங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான், எதை, இந்த ஃபைலோஜெனட்டிக் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷனை பேஸ் பண்ணி தான். ஆனால் வந்து ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு சிஸ்டத்தை வந்து கொடுத்தாரு இவர். அதனால் வந்து நிறைய பேரால் என்ன பண்ண முடியல, ஃபாலோ பண்ண முடியல. இங்கே பாருங்கள், அவர் என்ன செஞ்சார்னா ஆஞ்சியோஸ்போம்ஸில் தான் வந்து அவர் கிளாஸிஃபை பண்ணார். ஆஞ்சியோஸ்போம்னாவே என்ன அர்த்தம், ஃப்ளவரிங் பிளான்ட் இல்லையா? ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா he has presented his classification. அவருக்கு ஒரு பேர் வைக்கிறார், ஒரு புக்கே வந்து எழுதுறாரு. அந்த புக்கு பேர் வந்து த எவல்யூஷன் அண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் த ஃப்ளவரிங் பிளான்ட். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாருன்னா he classify the angiosperm. he classify the ஆஞ்சியோஸ்பர்ம் வந்து மங்கோலி ஸ்பைடாவும் லில்லி ஸ்பைடாவோ அப்படின்னு என்ன பண்ணுறாரு, 2 முக்கியமான கிளாஸாக வந்து பிரிக்கிறாரு. அண்ட் ஆல்சோ த பர்டிகுலர் சிஸ்டம் இஸ் கண்டெயின் 6 subclasses, 64 order and 320 family, and he described 165,000 species of Mangalospida plants, whereas 50,000 species of என்னது லிப்பிலோஸ்பைடா பிளான்ட்ஸ். ஆஞ்சியோஸ்பர்ம் வந்து 2 மெயின் குரூப்பாக பிரிக்கிறார்ல, மங்கோலிஸ்பிடா அண்டு லிலியோஸ்பிடா. இவ்வளோ ஸ்பீஷீஸை வந்து அவர் என்ன பண்ணுறாரு, கிளாஸிஃபை பண்ணுறாரு. இருந்தாலும் இவருடைய கிளாசிஃபிகேஷனை ஏன் நிறைய பேர் வந்து அக்செப்ட் பண்ணலன்னா தான் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் நாட் பெர்சிஸ்ட் ஃபார் லாங் டைம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து என்ன செய்யலை, ரொம்ப வந்து காம்ப்ளெக்ஸாக இருந்தது. அதான் கொடுத்துருக்காங்க பார், ஹை ஃபைலோஜெனட்டிக் நேச்சர். ஃபைலோஜெனட்டிக் சிஸ்டமே வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ், அதுலேயே ரொம்ப ஹை லெவலில் இருந்ததுனால அது யாராலும் என்ன பண்ண முடியல, ஃபாலோ பண்ண முடியல. ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த டிமெரிட்ஸ் ஆஃப் ஹிஸ் கிளாசிஃபிகேஷன்.
ஸோ ஃபைலோஜெனடிக் சிஸ்டம் கிளாசிஃபிகேஷன் வந்து 3 பேர் செய்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து அடால்ஃப் எங்லர் அண்ட் காரல் ஏ பிராண்டல் வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், அவங்க வந்து ஒரு கிளாசிஃபிகேஷன் பண்ணுறாங்க. இந்த ஆர்த்தர் கிரான்க்யூஸ்ட் அவரும் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு குரூப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் வந்து அவரும் செய்கிறார். ஸோ இது 3 தான் வந்து என்னது 3 different types of classification. Number 1 is the artificial system of classification. Number 2 is natural system of classification. And number 3 is the phylogenetic system of classification. So among all the 3, which one is followed at present? The phylogenetic system of classification. சரியா? ஸோ இதோட வந்து இந்த கிளாஸ் வந்து நம்ம முடிச்சுக்கலாம். சரியா? By the next class we will discuss about the another different types of classification. இந்த கிளாஸில் நீங்கள் மெயினாக படிக்க வேண்டியது வந்து இந்த பெந்தமன் ஊக்கர் கிளாசிஃபிகேஷன் வந்து நல்லா படிச்சிங்க. இந்த ஃப்ளோ சார்ட் வந்து நல்லா என்ன செய்யுங்க, வரைஞ்சி பாருங்கள். சரியா? See you all in the next class. Thank you.